ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா சப்பாத்தி பூரிக்கெலாம் அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இங்கே 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பில் பாதி பாதியாக தனித்தனியாக எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு அதில் 1/2 ஸ்பூனு, கடைசியாக தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூனு. இது வந்துட்டு 1/2 ஸ்பூனு ஜீரகம், அதையும் பாதி பாதியாக எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும் 1 ஸ்பூன் மிளகு, 2 மிளகாய், சின்னதாக ஒரே ஒரு கல்பாசி, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம் எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. மல்லித்தலை தேவையான அளவுக்கு நறுக்கின மல்லித்தலை. பூண்டு இந்தளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியில் 1/2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்னதாக 1/2 மூடி தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 உருளைக்கிழங்க வேக வச்சு ஒன்றும் பாதியமாக மசிச்சு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கசகசாவை நான் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடாகிடுச்சு. இப்போ இது கூட பட்டை லவங்கம் சேர்த்துடலாம். இது கூடவே ஏலக்காவும் சேர்க்கணும். நான் மறந்துட்டேன், கடைசியாக தான் சேர்த்தேன். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க. இப்போ நம்ம ஜீரகத்தில் 2ஆக பிரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் 1 சேர்த்துடலாம். சோம்புலேயும் ஒரு பக்கம் சோம்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு, பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது இப்போ 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எனக்கு ஏலக்காய் லேட்டாக தான் ஞாபகம் வந்ததுனால ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் ஃபஸ்ட்டே பட்டை லவங்கம் போடும் போதே ஏலக்காவும் சேர்த்துங்க. நான் இப்போ வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ சூடு எனக்கு ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிடலாம். நம்ம இது கூட கசகசா வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கசகசா, ஊறின கசகசா. கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இது போல் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ திரும்ப அடுப்பில் சட்டி வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வியூவர்ஸ், யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி பூரிக்கு அருமையாக இருக்கும். இப்போ லைட்டாக எண்ணெய் காஞ்சதுமே நான் கல்பாசி, பிரியாணி இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ரெசிபியே போட முடியலங்க கொஞ்ச நாளாக. ரொம்ப என்னன்னே தெரியலங்க, போடவே முடியல. சூழ்நிலையே எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டுது. இனிமேல் அந்த மாதிரி ஆகாது. கண்டினியூஸான ரெசிபிஸ் வரும். கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டேன் நல்லா எண்ணெயில். இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம்.
தக்காளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துடலாம். இது போல் வதக்கிட்டேன் நான். இப்போ அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. இது வந்துட்டு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நடுத்தரமாக செஞ்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 6-7 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நடுவில் மூடியை திறந்துட்டு நீங்கள் கிண்டி விட்டுறணும். 6-7 நிமிஷமாக எனக்கு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. நான் நடுவில் கிண்டி விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 3-4 கொதிச்சா போதும், எடுத்துடலாம், இறக்கிடலாம். நான் ரொம்ப கட்டியாக இருக்குது, ரொம்ப இன்னும் கட்டியாயிருன்னு சொல்லிட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். இப்போ கலந்துட்டு 3-4 கொதிச்சதுமே மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். நல்லா எனக்கு கொதிச்சிருச்சுங்க. இப்போ நான் மல்லித்தலை தூவி இறக்கிடுறேன். அவ்வளோதான், போதும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.